நின்னா ஓவர் திங்கிங், நடந்தா ஓவர் திங்கிங், ஏன் படுத்தா கூட ஓவர் திங்கிங்கா? வெல்கம் பேக் டு மதுமிதா டாக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம மைண்ட்ல நான் இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், நான் லைஃப்ல வேற லெவலுக்கு போகணும்னு சொல்லி நிறைய பிளான்ஸ்லாம் போட்டு வச்சிருப்போம். ஆனா அது எதுவுமே இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டோம். அது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்ன தெரியுமா? அதுதான் ஓவர் திங்கிங். நம்ம நினைக்கிற விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண விடாம தடுக்கிற இந்த ஓவர் திங்கிங் தான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இது நடக்குமா, இது நல்லா வருமா, மற்றவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நிறைய ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி நம்மளோட எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். இன்னைக்கு வீடியோல இந்த ஓவர் திங்கிங் லூப்ல இருந்து எப்படி வெளியே வந்து நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றதுன்றத பத்தி 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல பார்க்க போறோம். கடைசியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் இருக்கு. இது உங்க பெர்ஸ்பெக்டிவா மாத்தும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை புரிஞ்சுக்கலாம். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒன் டேல 60,000க்கும் அதிகமான தாட்ஸ் வருமா. அதுல நம்ம ஓவர் திங்கிங் பண்றதுல 98% ஆஃப் திங்ஸ் எதுவுமே நடக்க போறதே இல்லை. வெறும் ரேர்லி 2% ஆஃப் திங்ஸ் மட்டும்தான் நடக்க சான்சஸே இருக்கு. இதுக்காக போய் நம்மளுடைய டைம், எனர்ஜி, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிடுறோம். ஓவர் திங்கிங்ல நம்ம முக்கியமா இந்த 2 விஷயத்தையும் தான் அதிகமா பண்ணுவோம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஒன்றும் மாற போறதெல்லாம் இல்லை. பாஸ்ட் பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க நமக்கு கவலை தான் அதிகமாகுமே தவிர எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போறது இல்லை, எதுவும் மாற போறதும் இல்லை. ஆக்சுவலா பாஸ்ட்ல நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அது அந்த சுச்சுவேஷன்ல பெஸ்டான முடிவா இருந்திருக்கும். அதனாலதான் நீங்க அதை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோன்ட் ரெக்ரெட் அபவுட் பாஸ்ட். ஒரு செயின்ட் ஸ்டோரி கூட கேள்விப்பட்டிருப்போம். ஒரு செயின்ட் ஒரு கல்லை தூக்கிட்டு ஒரு பூங்கா வழியா நடக்கும்போது அவரால் சுத்தி இருக்க அழகை ரசிக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த கல்லை எப்படினாலும் கீழே போட்டாம தூக்கிட்டு போகணும் அப்படின்றதுல தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்க லைஃப்பும். நீங்க பழைய பாஸ்ட் கஷ்டங்கள் இல்லை கவலைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு சுமந்துட்டே இருந்தோம்னா, அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால இன்னைக்கு லைஃப்பை ஃபுல்லா என்ஜாய் பண்ணி வாழவே முடியாது. ஸோ ஸ்டாப் திங்கிங் அபவுட் பாஸ்ட். செகண்ட், ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக நினைக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும், நான் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பேன், நாளைக்கு நடக்க போகிற இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிடுவேனா, இந்த மாதிரி நெகட்டிவாக அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் பயம்தான் அதிகரிக்குமே தவிர ஒன்றுமே மாற போகிறதில்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மைண்ட் ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லைன்னா ஃப்யூச்சரில் இருக்கும். ஓவர் திங்கிங் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம ரியாலிட்டியை பேஸ் பண்ண பயந்து போய் நம்ம இமேஜினேஷனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறோம். இந்த 98% வேஸ்ட் தாட்ஸ் நம்ம எனர்ஜியை உறிஞ்சிடும். இதனாலதான் நம்ம நினைச்சதை நம்மளால செஞ்சு முடிக்க முடியல. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நான் ஒரு புக் படித்தேன், த அன்தட்டட் சோல் பை மைக்கேல் சிங்கர். இந்த புக்ல ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் இருக்கு. அதுதான் யூ ஆர் நாட் யுவர் மைண்ட். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க ரூம்ல ஒரு ரூம்மேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம்மேட் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க, ஏதாவது பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்க சொல்றத அப்படியே உண்மைன்னு நம்பி கேட்பீங்களா? இல்ல அவன் எப்படித்தான் எப்பயும் இப்படித்தான் பேசுவான்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவீங்களே. அதே மாதிரிதான் உங்க மைண்டும் ஒரு ரூம்மேட் மாதிரி தான். ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உன்னால முடியாதுன்னு மைண்ட் சொல்லும் போது நீங்க ஆமா என்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா ஐ see you பட் யூ ஆர் நாட் மீ அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேர் தான் கான்ஷியஸ் அவாய்டன்ஸ். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு தாட் வரும், அதை பாருங்க, பட் அது கூடவே டிராவல் பண்ணாதீங்க. ரோட்ல பஸ் போறதா பாக்குறோம், எல்லாத்துலயும் நம்ம ஏற போறது இல்லையே. அதே மாதிரிதான் நம்ம தாட்ஸும். ஜஸ்ட் வாட்ச் இட் கோ. நீங்க வேற, உங்க தாட்ஸ் வேறன்றத டீப்பா புரிஞ்சுக்கிட்டாவே ஓவர் திங்கிங் கம்மியாயிடும். அடுத்த முக்கியமான விஷயம், நமக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ, நம்ம எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோமோ அப்போதான் இந்த ஓவர் திங்கிங்கே ஸ்டார்ட் ஆகும். நம்ம பிரெயினுக்கு டைம் ஸ்பேஸ் கிடைச்சா அது ஏதாவது நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அது 100% ட்ரூ. ஸோ கீப் யுவர் செல்ஃப் பிஸினா ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகி வேலை செய்ய சொல்லலை. என்கேஜ் யுவர் செல்ஃப் வித் சம்திங் மீனிங்ஃபுல். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. குக்கிங், டிராயிங், ரைட்டிங், எனிதிங், ஏதோ ஒன்று செய்யுங்க. முக்கியமா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ஜஸ்ட் பாடி வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு மட்டும்தான்.
ஆனா அதுதான் இல்ல. நீங்க ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, இல்ல ஒரு ஜஸ்ட் வாக் போகும்போது, உங்களோட பாடியில ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 20 டேஸ் மார்னிங் ஆர் ஈவினிங் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்க மைண்ட்ல இந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் ஆக்ஷன் கில்ஸ் ஓவர் திங்கிங். லாஸ்டா ஒரு குட்டி ஸ்டோரியோட முடிக்கிறேன். ஒரு செடி இருக்கு, ஒரு மரம் இருக்கு. ஒரு செடின்றது வளர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகும். அதை ஈஸியா நம்மால வேரோட ஒரு செகண்ட்ல பிடுங்கி எரிஞ்சிட முடியும். ஆனா இந்த மரம்ன்றது ரொம்ப வருஷமா வளர்ந்துருக்கு. இது ரொம்ப திக்கா இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஓவர் திங்கிங்கும். ஓவர் திங்கிங் ஒரு 2 நாள் மட்டும் நீங்க பண்ணி பழகின ஹேபிட்டா இருந்தா அதை ஈஸியா விட்டுற முடியும். ஆனா அதுவே ஒரு 6 மந்த்ஸ் 6 இயர்ஸ்ன்னு நீங்க பண்ணி பழகிருந்தீங்கன்னா அதை விடுறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பிகாஸ் இட் இஸ் அ ப்ராசஸ். இட் டேக்ஸ் டைம். ஸோ ஓவர் திங்கிங்கை விட பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராசஸை நம்புங்க, ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. கன்சிஸ்டன்சியாக மட்டும் இருங்க, ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் திங்கிங்கிறது நம்ம growth-ஐ தடுக்கிற பெரிய தடை. நேத்துன்றது முடிஞ்சு போச்சு, நாளைக்குன்றது இன்னும் வரலை. 98% ஆஃப் நம்மளுடைய ஓவர் திங்கிங் வேஸ்ட் தான். எதுவுமே நடக்க போறது இல்லை. ஸோ உங்க தாட்ஸ் நீங்க இல்லை. யூ ஆர் நாட் மீன்னு சொல்லி பழகுங்க. மைண்டை போர் அடிக்கிற மாதிரி விடாதீங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் லைக் எ ட்ரீ. பொறுமையா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்கள் ஒரு ஓவர் திங்கராக இருந்தால் இந்த வீடியோவில் சொன்ன 2 ட்ரிக்கையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. பிகாஸ் இந்த ட்ரிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் ஓவர் திங்கிங்கை கம்ப்ளீட்டாக விட முடிஞ்சுது அண்ட் ப்ரோ ஆக்டிவாகவும் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஓவர் திங்கிங் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுமிதா டாக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை.